ஹாய். அந்த சீக்ரெட் ஃபார்முலா, ஒரு சீக்ரெட் ஃபார்முலா, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, அந்த சீக்ரெட் ஃபார்முலா பத்தி இன்ஃபேக்ட் இது பார்ட் 2, மாஸ்டரிங் லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரிஸோட பார்ட் 2 இது. என்னோட பழைய வீடியோஸ் நீங்க பார்க்கலன்னா என்னோட பழைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும். பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அண்ட் எகெயின் அந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி எகெயின் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் சேம் அந்த ஐ எம் அஃபர்மேஷன் ட்ராக் சில பேருக்கு நான் கொடுக்க போறேன். யார் கொடுக்க போறேன்? யார் இந்த வீடியோஸ் யார் லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க, இன்ஃபேக்ட் என்னோட ஃபேன்ஸ்க்கு இந்த ட்ராக் நான் கொடுக்க போறேன். அண்ட் இந்த ட்ராக் ஆல்ரெடி ஒருத்தர் வின் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் சொன்ன 2 பேர் வின் பண்ணிருக்காங்க. இந்த டைம் இன்னொருத்தவங்களும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களா கூட இருக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க அந்த வின்னர் யாருன்னு சொல்லிட்டு. எகெயின் நீங்க யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். எகெயின் நீங்க Facebook லைவ் ப்ரோக்ராம்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன Facebook லைவ் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலரா வாங்க. டாபிக்ல போலாம். ஸோ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோல சொன்னது பேட் ஹேபிட்ஸ் பத்தி பேசுறேன். அதாவது இன்னர் கிளென்சிங். ஓகே, எப்படி ஒரு கலைகளை எடுக்கணுமோ அந்த கலைகள் பாத்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ் பத்தி பேசியிருந்தேன். ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா இன்னர் கிளென்சிங் தான். இது இன்னர் கிளென்சிங் பாத்தீங்கன்னா பேட் கேரக்டர் அண்ட் பேட் ஆட்டிடியூட். ஓகே, இதுவும் எடுக்கலன்னா நம்ம நிறைய ப்ரோக்ரஸ் பார்க்க முடியாது, இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஓகே, நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் எனக்கு அந்த இது கிடைக்காது. ஓகே, சோ அது என்ன பேட் கேரக்டர்ஸ் அண்ட் பேட் ஆட்டிடியூட், பேட் கேரக்டர்ஸ் அண்ட் பேட் ஆட்டிடியூட் என்னது? ஓகே, என்ன நம்ம பேட் கேரக்டர்ஸ் இருக்கு? சோ நான் ஒன்னு லிஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அரகன்சி. ஓகே, மரியாதை கொடுக்காம இருக்கிறது. ஓகே, அரகன்சி, ஒரு அரகண்டா இருக்கணும்னு சொல்லுவாங்களா. செல்ஃப் சென்டர்ட் அண்ட் செல்ஃபிஷ்னஸ், எப்பொழுதுமே என்ன பத்தி பேசுறது. ஓகே, அவங்கள பத்தி பேசிக்கிறது. ஓகே, எல்லாமே செல்ஃபிஷ்னஸா பண்றது. ஓகே, போஸ்ட்ஃபுல்னஸ், ப்ரைட். ஓகே, ஒரு ஆணவம். அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரூடா இருக்கிறது. ஓகே, ரூட். தென் குரூவல் பாத்தீங்கன்னாக்கா மத்தவங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் மத்தவங்க கஷ்டப்படுறது பார்த்து ஒரு என்ஜாய் பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்காம இருக்கிறது. நெக்ஸ்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், மரியாதை கொடுக்காம இருக்கிறது வயசானவங்களுக்கும். அண்ட் ஸ்பெஷலி பேரண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னாக்கா மரியாதை கொடுக்கறது இல்லை, அவங்கள கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணி விட்டுறது. அண்ட் வெஞ்சன்ஸ், டு டேக் ரிவெஞ்ச். ஓகே, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்காக ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது. ஓகே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் ப்ரூவ் பண்ணி காமிக்க போறேன்ற மாதிரி. ஓகே, ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது. இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு பழைய பேட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கலாம், ஃபெயிலியர்ஸ், ரிஜெக்ஷன்ஸ், இன்சல்ட், கிரிட்டிசிசம். ஸோ இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நம்மள அஃபெக்ட் பண்ண போகுது. நாட் லாயல். ஓகே, சின்சியர் கிடையாது, பொய் சொல்றது. ஓகே, ஏமாத்துறது, திருடுறது, சீட்டிங் அண்ட் காசிப்ஸ் பண்றது. ஓகே, மத்தவங்களை பத்தி புரளி பேசுறது. அண்ட் இம்பேஷன்ஸ். ஓகே, பேஷன்ஸ் இல்லாம. ஓகே, பாத்தீங்கன்னா படபடன்னு இருக்கிறது. ஓகே, பேஷன்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஐ நோ ஆட்டிடியூட். ஐ நோ ஆட்டிடியூட் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு மப்பு. ஓகே, ஒரு அரகை தெரிஞ்சா கூட எனக்கு எல்லாமே தெரியுன்ற ஆக்டிங். ஓகே, அது கிரீடி. ஓகே, கிரீடி அண்ட் ஜெலஸ். நெக்ஸ்ட் ஆங்கர், ஷார்ட் டெம்பர்ட். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா பேட் கேரக்டர்ஸ் அண்ட் பேட் ஆட்டிடியூட்ல வருது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு பேட் கேரக்டர்ஸ், பேட் ஆட்டிடியூட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க மென்ஷன் பண்ணலாம். இது கூட இருக்கு, நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுல நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். ஓகே, இப்போ நான் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த இதுல. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நான் எலாபரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது நான் பார்த்த சில விஷயங்கள். ஒன்னு பாத்தீங்கன்னா அன்ஃபர்கிவ்னஸ். இந்த அன்ஃபர்கிவ்னஸ்ன்றது பாத்தீங்கன்னா என்ன, ஒருத்தவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, அவங்களால எனக்கு அவமானம் ஆயிடுச்சு, இல்ல அசிங்கமா திட்டாங்க, ஒரு மாதிரி ஒரு அவமானம். ஓகே, அதனால என்னால அவங்கள மன்னிக்கவே முடியாது, அவ்வளவு குடும்பப்படுத்திருக்காங்க, என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, சில பேர் பாத்தீங்கன்னா அவங்கள நான் பழி வாங்கல, பட் நான் அதை மறக்க மாட்டேன். நான் வாழ்க்கையில செத்தால அதை மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. அவங்க செத்தா கூட நான் போக மாட்டேன், அவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது நம்மள அஃபெக்ட் பண்ணும். எஸ், நம்மள அஃபெக்ட் பண்ணுது. இந்த அன்ஃபர்கிவ்னஸ்ன்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி. சோ நான் நிறைய பேர்ட்ட சொல்லும்போது, நிறைய பேர்ட்ட வரும்போது சில இதெல்லாம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா நிஜமா எவ்வளவு கோவம் வரும் நமக்கு. எனக்கே அவ்வளவு கோவம் வரும். ஓகே, இதெல்லாம் இவ்வளவு கொடுமையெல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா இந்த சயின்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, ஓகே, இது என்ன தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை நிறைய நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் 2012 பாத்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல ரொம்ப டவுன்ல போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே, என்னோட க்ளோஸா இருந்தவங்களே பாத்தீங்கன்னா என்ன ரிஜெக்ட் பண்ணது, என்ன கிரிட்டிசைஸ் பண்ணது, என்ன இன்சல்ட் பண்ணது, ஒரு மாதிரி அசிங்கமா பேசினது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கும் ஹர்ட் ஆச்சு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் எதுவுமே மனசுல வச்சுக்கல. இன்ஃபேக்ட் நான் அவங்களுக்கு வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் நிறைய லவ் பண்றேன் அவங்களுக்கு.
ஏன்னா அது அவங்க கேரக்டர் அவங்க காமிச்சாங்க, என்னோட கேரக்டர் நான் காமிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒரு பிசினஸ் நடந்திருக்கலாம், ஒரு பிசினஸ் பார்ட்னரோட இருந்திருக்கலாம், ஒரு தேர்ட் பர்சனா இருந்திருக்கலாம் உங்களுக்கு லைஃப்ல. ஓகே, அவங்களை வந்து நான் சொன்னா லவ் மீன் ஃபர்கிவ் பண்ணிட்டு, ஓகே மன்னிச்சுட்டு அவங்கள்ட்ட போய் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி வாங்க பிசினஸ் திருப்பி பண்ணலாம், நீங்களோட பிசினஸ் பார்ட்னரா இருந்தீங்க பிசினஸ் பண்ணலாம் கிடையாது, மன்னிச்சாச்சு மறந்தாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பட் அதே இது நம்ம க்ளோஸ் பீப்புளா இருந்தாங்கன்னாக்கா, உங்க மாமனார் மாமியார், இல்லைன்னா உங்க மருமகளா, இல்லைன்னா யாரோ உங்க சொந்தக்காரங்க யாரா இருக்காங்க அப்படின்ற போது இந்த பிளட் ரிலேஷன் நமக்கு தேவைப்படுது. ஓகே, எஸ் தப்பு பண்ணிட்டாங்க, ஒத்துக்கிறேன், தப்பு பண்ணிட்டாங்க, தப்பா பேசினாங்க, ரொம்ப அசிங்கமா பேசியிருக்காங்க, பட் நான் மன்னிக்காத வரைக்கும் அது என்ன எஃபெக்ட் பண்ண போகுது? ஸோ அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ்ல கூட சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் மன்னிச்சே ஆகணும் அது. ஓகே, அண்ட் மன்னிச்சுட்டு ஜஸ்ட் மன்னிக்க மட்டும் கிடையாது, கேன் ஐ லவ் தம், அவங்களை லவ் பண்ண முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நீங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்துட்டீங்கன்னா டெஃபினட்டா சொல்ல முடியும் உங்களோட ப்ரோக்ரஸ் வேற லெவல்ல இருக்கும், உங்களோட ப்ரோக்ரஸ் வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சயின்ஸ் பார்த்து ரிசர்ச் என்ன பார்த்தாங்கன்னாக்கா, மோர் தென் 60% ஆஃப் த கேன்சர் பேஷண்ட் 60% of the cancer patient have unforgiveness. அவங்களுக்கு unforgiveness இருக்கு. அதுக்காக வந்து எல்லா கேன்சர் பேஷண்ட்டுக்கும் unforgiveness சொல்லவே இல்லை, சாரி. ஓகே, அது மாதிரி நிறைய பேருக்கு இருக்க சிக்னஸோட ரீசன் கூட வந்து பாத்தீங்கன்னா unforgiveness. ஓகே, மன்னிக்க முடியாம இருக்கிறது. அது என்னன்னா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஹோல்ட் பண்ணும்போது நம்ம பாடி எஃபெக்ட் பண்ணும், நம்மளோட ப்ரோக்ரஸ் எஃபெக்ட் பண்ணும், நம்மளோட எனர்ஜி எஃபெக்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் ஒரு லேடி என்கிட்ட வந்தாங்க, வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 இருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட, என்னோட பாட்டி என்னோட சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அசிங்கமா பண்ணாங்க, என்ன திட்டுனாங்க, அவ்வளவு எனக்கு மானமே போயிடுச்சு அவங்களால. அண்ட் அவங்க வந்து நான் மன்னிக்கவே முடியாது அப்படின்ட்டு அவங்க பசங்களால சொல்லுவாங்க, டெய்லி சொல்லுவாங்களாம். அப்புறம் பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேக் பெயின் இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதோட ரீசன் என்ன தெரியுமா, நீங்க மன்னிக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வச்சு என்ன சொன்னேன், நீங்க வந்து அந்த சேர்ல போய் உட்காந்துட்டு கண்ணை மூடி, நான் உங்களை மன்னிச்சுட்டேன், நான் உங்களை மறந்துட்டேன், அந்த இன்சிடென்ட்ல மறந்துட்டேன், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் அவங்களை நினைச்சிட்டு நீங்க சொல்லிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க, பட் ஸ்டில் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வராங்க, வந்து சொல்றாங்க, சார் அந்த பேக் பெயின் எங்க போச்சுன்னே தெரியல சார் அப்படின்றாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அன்ஃபர்கிவ்னஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பிசினஸ் வேற லெவல்ல போயிருக்கு. ஷாக்கிங்கா இருக்கு கேட்கறதுக்கு, இது உண்மை இது. ஓகே, அண்ட் நான் எப்போ சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய கடந்து வந்திருக்கேன். ஓகே, அண்ட் நான் எப்போ சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேச்சரை காமிச்சாங்க, பட் லெட் மீ ஷோ மை லவ். ஓகே, அந்த லவ் நம்ம காமிப்போம். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே என்னோட பர்சனல் லைஃப்ல நான் மேல வரணும். ஓகே, சோ என்னோட ஹெல்த் பர்ஃபெக்டா இருக்கணும், என்னோட ரிலேஷன்ஷிப் பர்ஃபெக்டா இருக்கணும், என்னோட ஃபினான்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா ஐ ஹேவ் டு ஃபர்கிவ் பீப்புள். நான் அவங்கள மன்னிச்சே ஆகணும், யாரா இருந்தாலும் சரி. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அண்ட் பர்டிகுலர் உங்க பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நான் நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த நியூஸ் சேனல்ஸ்ல பாக்குறது, இல்லைன்னா எங்கன்னா ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்களை வந்து பாத்தீங்கன்னா அனாதை மாதிரி விட்டுறது, ரோட்ல விட்டுறது, அண்ட் பெரியவங்களை வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் பேரண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ஏமாத்திட்டு அவங்களுக்கு எல்லாம் புடுங்கிட்டு வேற எங்கேயும் அவங்க செட்டில் ஆகிறது மாதிரியும், இவங்களை வந்து அனாதை மாதிரி விட்டுறது, அதை வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் எனக்கு. ஏன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேபி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட பைசா இருக்கலாம், இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சக்மீன் எல்லாமே இருக்கலாம் உங்கள்ட்ட, பட் அவங்க இல்லைன்னா ஒன் டே இதோட மோசமா நீங்க போவீங்க. இது நான் வந்து வார்ன் பண்ணல, இது லா ஆஃப் நேச்சர். ஓகே, வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப். இன்ஃபேக்ட் வேற மாதிரி நினைச்சு பார்ப்போமே, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கலாம், நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கலாம், அண்ட் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எஸ், சில விஷயங்கள் பண்ணாம கூட இருந்திருக்கலாம், பட் அதுக்காக நான் வந்து அதை வந்து நான் கொடுக்க போவேன், அவங்களை வந்து பழி வாங்க போறேன்னு பண்ண ஆரம்பிச்சோன்னா பைத்தியக்காரத்தனம் அது. பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே நீங்க தான் லூசர். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி இருக்கலாம். ப்ளீஸ் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் எடுத்துங்க, ப்ளீஸ் அவங்களை மன்னிச்சிருங்க, மன்னிச்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணுங்க, கூட இருங்க, போயிட்டு give them all the support. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க, ஆனா மேபி some few years they are going to be with you. ஓகே, அந்த கொஞ்ச நாள் அவங்களை சந்தோஷமா இருக்க வைக்க முடியுமா? be there. கஷ்டம் தான். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க சிச்சுவேஷன், உங்க ஜாப், அவங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடியாம இருக்கலாம், பட் உங்களுக்கு நிஜமாலுமே கொடுக்கணும், நிஜமாலுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா there will be a way. நீங்க நிஜமா பார்ப்பாங்க, ஐ மீன் you will find a way. இது ஹம்பிள் ரிக்வெஸ்ட் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட், நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அவங்க இந்த மானத்தை வாங்கிட்டாங்க சார், என்ன வந்து அசிங்கா பேசிட்டாங்க சார், சார் நான் அவங்க முன்னாடி வந்து வாழ்ந்து காமிக்கணும் சார், அவங்க முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் சார். ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. என்னன்னா அது ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு ரிவெஞ்ச் அது ஆக்சுவலா. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சக்சஸ் பார்க்க முடியாது. ஏன்னா
நெகட்டிவ் எனர்ஜி. வெஞ்சன்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி. ஈவன் சக்சஸ்ல வந்து ரிவெஞ்ச் காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a நெகட்டிவ் எனர்ஜி. ஓகே, என்னோட காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது கிடையாது. என்னோட காம்படிஷன் நான் தான். நேத்துல இருந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கேனா, அதுதான் என்னோட காம்படிஷன், வேற எதுவுமே கிடையாது. மத்தவங்களை விட்டுருங்க, அவங்க என்ன சொன்னாலும் சரி பரவாயில்ல, தேங்க்யூ சொல்லிட்டு வாங்க. அண்ட் அதனால தான் நீங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க. அண்ட் பி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஏன்னா பிகாஸ் நீங்க ஒன்ஸ் நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இட்ஸ் ரிவெஞ்ச். ரிவெஞ்ச்ன்றது நெகட்டிவ் எனர்ஜி. நெக்ஸ்ட், திஸ் ஐ நோ ஆட்டிடியூட். எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் என்னோட செஷன் எடுக்க வந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் செஷன் எடுத்திருக்காங்க. ஒரு லெவல் வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு மோசமான நிலைமையில இருந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்த உடனே மறந்துடுறாங்க. எனக்கு தெரியும், நான் எடுத்துட்டேன், நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நல்லா தெரியும், நான் ப்ரோக்ராம் எடுத்து நான் செஷன் எடுத்துட்டேன், அவள் தான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா என்னோட வீடியோஸ் கூட பார்க்க மாட்டாங்க சம்டைம்ஸ். கம்ஃபர்டபுள் பொசிஷன் வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஐ நோ ஆட்டிடியூட். இட்ஸ் வெரி சிம்பிள். நான் எப்படி சொல்லுவேன்னாக்கா, நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே, நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் 10 வருஷம் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். போதுமே 10 வருஷம் என்ன ஆகும்? ஒரு மாசம் இல்ல 2 மாசம், அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் வேற லெவலில் போக ஆரம்பிச்சோம். இட் வில் ஸ்டார்ட் டவுன், இல்லையா? டவுன்ஃபால் ஸ்டார்ட். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த ஐ நோ ஆட்டிடியூட் தூக்கி போட்டு இட்ஸ் a daily practice. இட்ஸ் a daily practice. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங், ஐ மீன் அந்த கத்துக்கிறன்ற மனப்பான்மை இருக்கணும். ஓகே, என்னோட நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஜிம்முக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours வந்து பாத்தீங்கன்னா என்னோட சம்டைம்ஸ் என்னோட ஓன் ஆடியோவா இருக்கும், இல்லைன்னா என்னோட ஓன் ட்ராக்ஸா கூட இருக்கலாம், இல்லைன்னா என்னோட மென்டர்ஸோடது. 1.5 hours வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நான் கேட்கறேன், டெய்லி லேர்ன் பண்றேன். ஏன்? பிகாஸ் நான் சொல்ற மாதிரி லேர்ன் இஸ் ஈக்குவல் டு earn. ஓகே, நீங்க கத்துக்கலன்னா நீங்க earn பண்ண முடியாது. ஸோ இந்த ஐ நோ ஆட்டிடியூட் தூக்கி போட்டுட்டு பி லைக் an empty cup. ஒரு எம்டி கப் மாதிரி, இன்னைக்கு நான் என்ன கத்துக்கலாம், பழசே இருந்தா கூட தெரியல, திருப்பி நான் கத்துக்கலாம். பிகாஸ் இது எல்லாமே என்னன்னா டீப்பர் உங்க சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகும். அண்ட் அதுதான் நீங்க. ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் போனாம கம்ஃபர்டபுளா வந்துடாதீங்க. ஓகே, அந்த கம்ஃபர்டபுள் பொசிஷன் வந்துடாதீங்க. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இது வந்து எகைன் வந்து பாத்தீங்கன்னா பேராசை கிடையாது. யூ ஹேவ் டு க்ரோ. அந்த growth இருக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபியர், பயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பயம் இருக்கு. ஐயோ, இந்த பிசினஸ் நான் பண்ண போறேன், பயம் வரலன்னா, கிடைக்கலன்னா, ஃபெயில் ஆயிட்டானா. ஸோ அந்த பயம் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்குது. ஓகே, இன்ஃபேக்ட் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பயம்ன்றது, ஃபியர்ன்றதோட அப்ரிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர்ஸ் ரியல். அண்ட் ஃபியர் வந்து இஸ் ஆப்போசிட் ஆஃப் ஃபெய்த். லா ஆஃப் அட்ராக்ஷன் இங்க ஒர்க் ஆகும்னா ஃபெய்த்ல தான் ஒர்க் ஆகும், ஃபியர் ஒர்க் அவுட் ஆகுது. எஸ், ஃபியர்ல ஒர்க் அவுட் ஆகும் எப்படின்னா நெகட்டிவ் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க எதை கண்டு பயப்படுறீங்களோ நீங்க சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால இந்த ஃபியர்ன்ற மைண்ட் செட்டை வந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அது எரேஸ் பண்ணலன்னா அதை உங்களை ப்ரோக்ரஸ் பண்ண விடாது. இப்போ சொல்ற மாதிரி தான் நெகட்டிவ் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா மலை இறங்குற மாதிரி, பாசிட்டிவ் எனர்ஜி வந்து மலை ஏறுற மாதிரி. ஸோ ஃபியர் இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரே நாள்ல கூட நீங்க கீழே வர முடியும். ஓகே, ஸோ அந்த ஃபியர் அண்ட் ஆட்டிடியூட நீங்க எடுத்தே ஆகணும். இதுல வந்து ஓகே, இந்த பேட் கேரக்டர்ஸ், இந்த பேட் ஆட்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ், இது என்னோட சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நான் அதை ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சு அப்படியே நீங்களே வெளியே வந்தீங்கன்னா சந்தோஷம். பட் சம்வேர் இதை நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், இது எனக்கு தெரியும், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு தெரியும், பட் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், என்னால வர முடியல அப்படின்னா என் நம்பர்ஸ் இங்க ஃபிளாஷ் ஆயிட்டு. நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி ஆன்லைன். நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி. ஓகே, ஐ வில் பி தேர் டு ஹெல்ப் யூ அவுட். ப்ளீஸ் டூ கால் மீ. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கிஃப்ட் பத்தி சொல்ல போறோம். இந்த கிஃப்ட் வந்து நான் ஒரு குட்டி பையனுக்கு கொடுக்க போறேன். இந்த குட்டி பையன் எப்படின்னாக்கா, இன்ஃபேக்ட் அந்த செஷன் எடுத்தது அவங்க அப்பா. ஓகே, இந்த குட்டி பையன் எடுக்கல, அவங்க செஷன் எடுத்தது அவங்க அப்பா. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்ல பிளஸ் அவங்க சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதுக்காக அந்த செஷன் வந்தாரு. அந்த செஷன் வரும்போது கூட அவங்க பையனை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லை எனக்கு. பட் நார்மலா என்ன சொல்லுவேன்னா அந்த ஜென்ரல் ட்ராக்ஸ் கொடுப்பேன். ஆக்சுவலா அவங்க பர்சனல் செஷன் இல்ல, பர்சனல் ட்ராக் இல்லாம ஜென்ரல் ட்ராக்ஸ் கொடுப்பேன். ஒரு 15 minutes ட்ராக் கொடுப்பேன். அந்த ட்ராக்ஸ் சொன்னா உங்க பசங்களுக்கும் கொடுங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் பர்சன் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, சார் என்னோட பையன் வந்து உங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு. சரி, என்ன பத்தி பேசும்போது லைட்டா திக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஹெசிடென்டா இருந்துச்சு, எப்படி கேட்கன்னு சொல்ல. பட் நான் கேட்டுட்டேன், என்ன பையன் லைட்டா திக்கிற மாதிரி இருக்கு. சார் இது பரவாயில்ல சார், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷமா பயங்கர திக்குவாய் அவனுக்கு. உங்க ட்ராக்ஸ் கேட்கும், டெய்லி கேட்கும். அந்த ட்ராக்ஸை டெய்லி கேட்கும் போது நிறைய டிஃபரன்ஸ் பார்த்தேன். இந்த 1 monthல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த ஸ்டாமரிங் ப்ராப்ளம் கிடையவே கிடையாது அவனுக்கு. இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, எல்லாரும் போட்டு அடிக்கிறது, பயப்படுவாங்க பசங்களாம். இந்த பையனை பார்த்தா பயப்படுவாங்க, அந்த மாதிரி ஒரு பையன். பட் இன்னைக்கு
எல்லாரும் லவ் பண்றது அண்ட் நீங்க சொல்ற அந்த ஒரு வேர்டு ஓகே the more you share the more you gain எப்போதும் அடுத்த ஒரு வீடியோ எண்ட்ல சொல்லுவேன் ஓகே அதை எடுத்துக்கிட்டு ஸ்டான்லி சார் சொன்னாரு the more you share the more you gain எனக்கு வந்து பென்சில் கொடுங்க எனக்கு ரப்பர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஷேர் பண்ணணும் அண்ட் இன்னொன்று என்னன்னா அந்த பாயிண்ட் பிடிச்சது என்னன்னாக்கா டெய்லி மீன் எங்க அப்பா அவர் அப்பா சொன்னது ஓகே டெய்லி என்னோட வீடியோ பக்கம் தூங்க மாட்டான் அவன் ஸோ டெய்லி பார்ப்பானா அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொஸ்டின் கேட்பானா சார் இப்படி சொன்னாரு நீங்க பண்றீங்களா அது அப்படின்னு கேட்பானா ஸோ எஸ் இந்த கிஃப்ட் உனக்கு தான் ஜோதிஷ் தேங்க்யூ என்னோட கிரேட் ஐ மீன் ஒரு யங்கஸ்ட் ஃபேன் இந்த கிஃப்ட் நான் உனக்கு கொடுக்குறேன். ஜோதிஷ் கண்ணன் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், எடிசன் ஸ்கூல்லையும் படிக்கிறேன். எனக்கு வந்து ஸ்டான்லி சார் தெரியும், அதாவது அப்பா மூலியமா தெரியும். நான் சான்ஸ்கர் கிட்ட பேசும்போது எனக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வந்துகிட்டே இருக்குது. அப்புறமா வீடியோஸ் பார்க்கும்போதும் சான்ஸோடைய வீடியோஸ் பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் வந்து இப்போ எனர்ஜியா இருக்கிறேன். டெய்லியும் ப்ரே பண்ண சொன்னாரு, அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொன்னாரு. ஆனால் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஸ்டான்லிஸோடைய வீடியோ பார்த்தே ஆகணும், பார்த்தாதான் உங்களுக்கு நல்லதா நடக்கும். ஸோ பாய், தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜோதிஷ். எகைன் நீங்களும் இந்த ஆடியோ ட்ராக்கை வின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஆடியோ ட்ராக் உங்களுக்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.